ரூபா பாலாஜி 10 ரூபா பாலாஜின்னு பாடினார் பாருங்க. செப்டம்பர் மாதம் 2025 அப்பயே அவங்களுக்கு பிளட் பிரஷர் வந்துருச்சு. திமுகவில் இருக்க பலருக்கு அது இன்னைக்கு முக பிபி குறைஞ்சது நான் நினைக்கிறேன் ஒரு 200 தாண்டி இருக்குங்க. திராவிட முன்னேற்ற கட்சி கூட ஐசியூல போகலைன்னா எம்பர் ராஜகோபால பாருங்க. ஒரு சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜை வச்சுட்டு ஊழல் கமிஷன் போட்டு ஸ்டாலின் அரசாங்கத்தின் மீது ஊழல் போட்டு அந்த பணத்தெல்லாம் எடுத்து கஜானாவுக்கு திருப்பி தரப்போகிறார் விஜய். அதுல இந்த செந்தில் பாலாஜி மாட்டுவாரு, செந்தில் பாலாஜி அதிகாரிகள் மாட்டுவார்கள், தவிர முதல் குடும்பத்தில் ஒரு உறவினர் மாட்டுவார். இந்த பார்ட்டி ஃபண்டுங்கிற போது அது குடும்பத்துக்கு போய் இருக்குதுங்க. 10 ரூபா பாலாஜில இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு பார்ட்டி ஃபண்டு அந்த டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் புரியும். சட்டசபையில் முதலமைச்சர் பேசிய பிறகு எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இம்ப்ரெஷன்ஸ், இந்த செகண்ட் ஃப்ளோர் நேயர்களுக்கு புதிதாக சொல்ல வேண்டும் என்றால், நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பெண்மணி கனிமொழி அவர்கள் ஒரு ஏக்நாத் ஷிண்டே மாதிரி ஒரு உருவம் எடுக்க முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்து. உதயநிதியை பிடிக்காத மூத்த திமுக நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, தனியா போவதற்கான வரிகுறிகள் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பாக திமுக உடையும் 2026-27 என்பதுதான் என்னுடைய கருத்து. விஜய் என்பவரை சாதாரணமாக எடப்படாதீர்கள். அவர் இன்னும் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் இருக்கிறது தான் வந்திருக்காரு, தவிர விட்டு பார்த்துக்கு வரும். இன்று அவர் சட்டசபையில் சொல்லிக் கொண்டதை, மார்தட்டி கொண்டு சொன்னதை, 4 பெண்மணிக்கு நான் மந்திரி சபை கொடுத்திருக்கேன், 8 தலித்துக்கு மந்திரி சபை கொடுத்திருக்கேன் சொன்னதை தவிர அவர் சொல்லாதது ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 பிராமணன் பக்கத்துல உட்கார வச்சிருக்காரு. அதற்கு டெல்லியிலிருந்து 400 பெயர் வைக்கிறேன், சோசியலிசம் கேபிட்டலிசம் மாதிரி விஜய் இசத்தை அவர் முன்மொழிந்து விட்டார் என்று தான் என்னுடைய அரசியல் கருத்து. ஒவ்வொரு மாதமும் 5 மில்லியனுக்கு அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் எங்களது சேனலில் உங்களையோ அல்லது உங்களது நிறுவனத்தையோ விளம்பரப்படுத்த வேண்டுமா? தொடர்புக்கு 9345835571. சார், இந்த வர ஜூன் 25ஆம் தேதி இந்த எலக்ட்ரிசிட்டி சம்பந்தமா இருக்கக்கூடிய எல்லா வெள்ளை அறிக்கையும் நான் ஒப்படைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு மின்சாரத்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார். நேத்து அசம்பிளிலேயே செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களுக்கும் ஒரு 1-to-1 கான்வர்சேஷன் போனதே நம்ம பார்த்திருப்போம், பதிலுக்கு பதில். இப்போ அத கையில எடுத்தா யாரெல்லாம் செந்தில் பாலாஜி அவர்கள் அப்கோர்ஸ் உள்ள இருப்பாரு, வேற என்னென்ன ஊழல்கள் மாற்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சார்? ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் நம்ம கேள்விப்பட்டோம். அதிகாரிகளை தவிர இந்த மணி ட்ரெயில் அந்த பணம் பட்டுவாடா எங்க போயிருக்குது டிஜிட்டல் டிரான்சாக்சன் மூலமா தெரிஞ்சிடலாம் அவங்களுக்கு. அதற்கு ஏதுவாக இந்த வெள்ளை அறிக்கை வந்தவுடன் நான் தங்களிடம் முன்னதாக சொன்ன மாதிரி ஒரு சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜை வச்சுட்டு ஊழல் கமிஷன் போட்டு ஸ்டாலின் அரசாங்கத்தின் மீது ஊழல் போட்டு அந்த பணத்தெல்லாம் எடுத்து கஜானாவுக்கு திருப்பி தரப்போகிறார் விஜய். அதுல இந்த செந்தில் பாலாஜி மாட்டுவாரு, செந்தில் பாலாஜி அதிகாரிகள் மாட்டுவார்கள், தவிர முதல் குடும்பத்தில் ஒரு உறவினர் மாட்டுவார். ஒரு உறவினர் நாளைக்கு நம்ம மேல கேஸ் போடுவாங்க, உங்களுடைய செகண்ட் கலந்த பார்ப்பாங்க, அசம்பிளி வாய் தர சிஎம் தாய் தர நம்மள திட்டுவாங்க. ஆனா ஒரு உறவினருக்கு கை, அதனாலதான் செந்தில் பாலாஜி அதிமுகவோட பேசின்னு இருக்கான்னு சொல்றாங்க பாருங்க. இப்போ இதெல்லாம் நடக்கும். திமுக ஒரு பிளவையும் எதிர்பார்க்கிறேன் இன்று முதலமைச்சர் பேசிய பிறகு. அந்த பிளவு என்பது எப்படி திரிணாமுல் காங்கிரசிலும் உத்தவ் தாக்கரேனுடைய சிவசேனாவிலும் நடக்கிறதோ, எப்படி காங்கிரஸில் இருந்து பலவர் பாஜகவில் சேர்ந்தார்களோ நாடாளுமன்றத்தில், இப்பொழுது நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பெண்மணி கனிமொழி அவர்கள் ஒரு ஏக்நாத் ஷிண்டே மாதிரி ஒரு உருவம் எடுக்க முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்து. பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக செயல்படுகிறார்களோ இல்லையோ, எப்ப அவங்க காங்கிரஸ்ல இருந்து வெளியே தனியா உட்காரணும்னு சொல்லிட்டாங்களோ அதுவே ஒரு இண்டிகேஷன் தம்பி. திமுக உடைகிறது என்று நாடாளுமன்றத்தில் உடைந்தால் சட்டமன்றத்தில் பிரதிபலிக்கும். உதயநிதி கையில் கட்சி வந்துருச்சு, சீனியர்ஸ் தான் வெளில போயிடுவாங்கிற ஒரு சிஎம்ஏ இன்டைரக்டா சொல்லியிருக்காரு ஒரு இடத்துல. அதை நிரூபித்து காண்பிப்பார் விஜய் என்பவரை சாதாரணமாக எடப்படாதீர்கள். அவர் இன்னும் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் இருக்கிறது தான் வந்திருக்காரு, தவிர விட்டு பார்த்துக்கு வரல. தவிர கடைசியாக என்னுடைய கருத்து, நீங்க அப்புறம் கேள்வி கேளுங்க. தமிழகத்தில் கேபிட்டலிசம் சோசியலிசம் என்றெல்லாம் பார்த்திருக்கிறோம். 2026 மே மாதம் கொடுத்த ரிசல்ட் மூலமாக
தமிழகத்தில் புதியதாக ஒரு திராவிட கருத்துக்களை நியூ திராவிடியன் மூமெண்டாக விஜய் மாற்றிவிட்டார். காரணம் என்ன என்று கேட்டால், இன்று அவர் சட்டசபையில் சொல்லிக் கொண்டதை மார்தட்டி கொண்டு சொன்னதை, 4 பெண்மணிக்கு நான் மந்திரி சபை கொடுத்திருக்கேன், 8 தலித்துக்கு மந்திரி சபை கொடுத்திருக்கேன் சொன்னதை தவிர அவர் சொல்லாதது ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 பிராமணன் பக்கத்துல உட்கார வச்சிருக்காரு. அதுதான் கடவுளை நான் வெறுக்க மாட்டேன், கடவுள் இருக்கிறார், நான் பெரியார் கொள்கை வழிபடுப்பேன் என்று சொல்லியதாக புதிதாக ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்தாரு பாருங்க விஜய். அதற்கு டெல்லியிலிருந்து நான் ஒரு பெயர் வைக்கிறேன், சோசியலிசம் கேபிட்டலிசம் மாதிரி விஜய் இசத்தை அவர் முன்மொழிந்து விட்டார் என்று தான் என்னுடைய அரசியல் கருத்து. சார், இந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற வார்த்தையை முதலமைச்சர் விஜய் பேசினதுக்கு அப்புறம் தான் பெரிய அமளி பண்ணாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, அதை நீங்க திருப்பி திருப்பி கேட்கறதுனால என்ன நீங்க தூண்டி விடுறீங்க. நான் நிறைய பேசலாம்னு நினைக்கிறேன், ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன். 10 ரூபாய் பாலாஜி 10 ரூபாய் பாலாஜின்னு பாடினாரு பாருங்க செப்டம்பர் மாதம் 2025. அப்பவே அவங்களுக்கு பிளட் பிரஷர் வந்துருச்சு. இப்ப இன்னைக்கு அசம்பிளியில பேசின அப்புறம் ஒண்ணு வந்துடும். அந்த சிபிஐனுடைய குறிப்பு கூடிய விரைவில் வர இருக்கிறது. அதை தமிழ்நாடு அரசாங்கத்தின் மீது பழி சுமத்த இருக்கிறார்கள். ஏன் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் பண்ணலன்னு இன்னைக்கு அதை ஒரு கோடி காமிச்சாரு விஜய் அவர்கள். என்ன போய் மாற்றி விட்டீங்களா, பாத்தீங்களே என்ன சொன்னீங்களேன்னு சொன்னார் பாரு கோவத்தோட. ஆனா அதுக்கு கோவப்படலையே சார் திமுக காரங்க. காரணம் என்ன, அரசியல் ரீதியாக இருந்தது, அதனால விட்டாங்க. 41 பேர் மரணத்தையும் குறிப்பிட்டார் முதலமைச்சர், அதுங்க இக்னோர் பண்ணிட்டாங்க திமுக. அந்த பார்ட்டி ஃபண்டுங்கிற போது அது குடும்பத்துக்கு போய் இருக்குதுங்க. 10 ரூபாய் பாலாஜில இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு பார்ட்டி ஃபண்டு அந்த டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் புரியும். தவிர இந்த 2 நாட்களாக சட்டசபையில் வந்த பிறகு, சட்டசபையில் முதலமைச்சர் பேசிய பிறகு எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மனதில் இருக்கக்கூடிய அலைகள், இம்ப்ரெஷன்ஸ். இப்போ தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் ஜுரம் பிடிச்சிருச்சுங்க. திமுக இருக்கவங்க அவன் வந்து இந்த மாவட்ட செயலாளர்கள்லாம் அவன் ஓடி ஒளியறாங்க. பாதி பேர் தாவி வெற்றி சேரலாமா வேண்டான்னு பாக்குறாங்க. இந்த CV சண்முகம், விஜய் பாஸ்கர் போனோட மதுரை மேல் போனையா இருக்காங்க. ரிசைன் பண்ணிட்டாரு ஒருத்தர், இன்னும் பண்ணிக்காத இருக்காரு, இன்னொருத்தர் பேசுறாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. இன்னைக்கு விஜய் பேசினத்தினுடைய சுருக்கமாக நான் ஒண்ணு காமிக்க போறாது, நீங்க என்னன்னு சொல்றேன் உங்க நேயர்களுக்கு சரியா. அதன் மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனநிலை எதிர்பார்ப்பை அதனுடைய முதலமைச்சர் பேசியதனுடைய பின்னணி இதிலிருந்து தாங்கள் புரிந்து கொள்ளலாம். திமுகவில் இருக்க பலருக்கு இது என்னதுங்க, இது புரியுது சார். அந்த பிபி பிரஷர் அது ஏறிடுச்சுங்க. அது இன்னைக்கு முக பிபி வந்து குறைஞ்சது நான் நினைக்கிறேன் ஒரு 200 தாண்டி இருக்குங்க. அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். கட்சியும் திராவிட முன்னேற்ற கட்சி கூட ஐசியூல போகலைன்னா எம்பர் ராஜகோபால பாருங்க. ஏன்னா திராவிட சிந்தாந்தத்திலேருந்து அவர் தள்ளி போயிட்டாரு. எப்போ கருணாநிதி அவர்கள், ஸ்டாலின் அவர்கள் அந்த இடத்துல உட்கார்ந்தாங்க பாரு, விஜய் உட்கார்ற இடத்துல, அதை இவங்க உதயநிதியார் பார்த்து சைக்கிளுங்க அண்ணா உட்காருனாங்க, வேற யாரும் உட்காரக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அதை அடிச்சு போட்டு திம்சம் பண்ணிட்டு வந்துட்டாரு விஜய். இனிமேல் அங்க திமுக அதிமுக உட்காரத்துக்கு சான்ஸே இல்லை 15 வருஷத்துக்கு. சார், இப்ப உதயநிதி சட்டசபையில இருந்து வெளியே எல்லாருமே வெளிநட போனோடனே வீட்டுக்கு போயிட்டு வழக்கம் போல ட்விட்டு போட்டிருக்காரு, குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காரு. இதுல ஆனா ரொம்பவே டீப்பா இறங்கி விஜய் அவர்களோட அந்த பெர்சனலா இருக்கக்கூடிய விவாகரத்து விஷயத்தெல்லாம் உள்ள இழுத்து வச்சு ட்விட்டு போட்டிருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா வந்து தெரியும். ஆக்சுவலா எப்படி ரிப்ளை பண்ணிருக்காருன்னா, எங்க அப்பாவை காணோம் அப்படின்ட்டு சட்டசபையில தேடுறாங்க அப்படின்னு விஜய் சொல்லியிருந்தாங்க இல்லையா. சோ அதுக்கு ரிப்ளையா, செங்கல்பட்டுல கணவனை இழந்த மனைவி கணவனை தேடுகிறாள் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை போட்டிருக்காரு. இது வந்து திமுகவினர்கிட்டயே இது தேவையில்லாததுன்ற மாதிரி இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதை எப்படி பாக்குறது? அங்கதானே கட்சி உடைய போகுது. நான் இலங்கைக்காக உண்ணாவது இருக்கேன்னு தலையில ஒருத்தர் காலில் ஒருத்தர் ஏசி வைக்கிற மாதிரி 2 ஒய்ஃப் வச்சிருந்தாரு சொல்லுவாங்க இவங்களும். அது ஏற்கனவே ராஜ்மோகன் ஆதவர்ஜுனால பேசியிருக்காங்களே. அதுக்கு என்ன சொல்ல போறாரு விஜய் சாரி நம்ம உதயநிதி ஸ்டாலின் பதில்? நீங்க ட்விட்டர்ல போடலாம், நீங்க அசம்பிளியில பேர் பாசுங்க. அதான் நான் சொன்னேன், வாய் பேசாது, வாய் திறந்தாலும் கை திறந்துட்டாங்கன்னு பயமா இருக்குது எனக்கு. இது அவர் ட்வீட் பண்ணது நானும் பார்த்தேன். அது தவிர்க்கப்பட வேண்டியது. தமிழக அரசியல் தரம் குறைவாக போகிறது, பிலோ த பெல்ட் அடிக்கக்கூடாதுன்னு தான் என்னுடைய கருத்துங்க. ஒண்ணுங்க, விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கு 3 காரணம் தம்பி.
கரூர், ஜனநாயகன், சங்கீதா. ஜனநாயகத்தை பத்தி இன்னைக்கு குறிப்பிட்டாரு. சங்கீதாவை பத்தி எங்கிட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாரு ஒரு பொதுக்கூட்டத்துல. கரூரை பத்தி கொடுத்துட்டாரு. ஆக இந்த மூணுத்தையும் வச்சு பாத்தீங்கன்னா திமுக கட்சி பிளவுபடுவதற்கு இதுதான் ஒரு காரணமாக இருக்கும். உதயநிதியை பிடிக்காத மூத்த திமுக நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, தனியா போவதற்கான வரிகுறிகள் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை சிஎம் ஒரு மீட்டிங்ல பேசியே இருக்காரு. சில திமுக எங்களோட தொடர்பு இருக்காங்கிற மாதிரி இண்டிகேட் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக திமுக உடையும் 2026-27க்குள் என்பதுதான் என்னுடைய கருத்து. அடுத்த கட்ட நடவடிக்கையா முதலமைச்சர் அவர்களோடது என்னவா சார் வந்திருக்கும்? இப்ப பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்க அடுத்த மாசம். குறிப்பா இந்த வெள்ளை அறிக்கையை பத்தி பேசியிருந்தீங்க. முக்கியமா தமிழகத்துல என்ன விஷயங்களை அமல்படுத்தணும் அப்படின்னு நம்ம பார்க்க ஒண்ணு கண்டிங்க. இப்ப புதியதாக வந்திருக்கக்கூடிய இந்த டீம் இருக்குது பாருங்க, விஜய் டீம், விஜயனுடைய ஒரு அமைப்புகள், அமைச்சர்கள், அவங்க 2 பண்ணணும் சார். ஜூலை மாதத்திற்குள் நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பிப்பார். அதற்கான ஆயத்தங்கள் திரைமறைவில் நடந்து கொண்டு வருகின்றன. 2வது, கட்சியை பலப்படுத்த வேண்டும். இந்த ஆகஸ்டுக்குள்ள நீங்க பண்ணலைன்னா இந்த 2த்தையும் உங்களுக்கு நவம்பர்ல வரக்கூடிய நகராட்சி தேர்தலில் அது பிரதிபலிக்கும். தாங்கள் நகராட்சி தேர்தலில் முன்னியாக உட்கார வேண்டும்னா இது தாங்க வரப்போகுது தம்பி என்று சொல்லி நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். சுறுசுறுப்பான விவாதமாக இருந்தது. மிக்க நன்றி தங்களுக்கு.